Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ஆட்டுக்கால் பாயா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன்ங்க. இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஆட்டுக்காலை குக்கர்ல வேக வைக்க போறோம். நான் ஒரு ஆட்டோட காலை நல்லா சுத்தம் பண்ணி 4-5 தடவை தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட நான் 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கல்லுப்பு தேவையான அளவு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த கால் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 10 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கால் நல்லா வேகும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய், 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இது காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசாவை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், குக்கரில் விசில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆட்டுக்கால்லாம் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா அந்த எலும்புலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை துண்டு, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் இது சேர்க்கறதுனால. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம அதனால தான் தேங்காய் கூடவே பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்காலை உள்ளே சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோன்னா மட்டன் குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்கள் இதில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் ப்ரெஷர்லாம் இறங்கி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. தேங்காயும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் பாயா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே கலரில் இருக்குது. ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.